லஞ்ச் டேட் போகிறோம். ஸோ அதனால வந்துட்டு நான் ஸ்கின்னை வந்து ஃபஸ்ட் ப்ரெப் பண்ணிக்கிறேன். இது வந்து கோசராக்ஸோட ஸ்னெயில் மியூசின். இஃப் யூ ஹாவ் இரிட்டேட்டட் ஸ்கின் இட் ஒர்க்ஸ் வண்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் சீரம் போட்டுக்கிறேன். இது சென்டிலா ஆம்பியூல் சீரம் ஸ்கின் 1104ஓடது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது லஞ்ச் டேட்டுன்றதுனால நான் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது பியூட்டி ஆஃப் ஜோசனோட சன்ஸ்க்ரீன். இது வந்து வெயிலுக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், பட் மேக்கப் கீழே போடும்போது கொஞ்சம் அந்த டியூயி ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நைக்காவோட ஃபவுண்டேஷன் ஸ்டிக்கு. இதை நான் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கிட்டு அப்படியே மறந்துட்டு விட்டுட்டேன். இப்போது அது கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணும்போது செமையாக இருந்துச்சு. லைக் என்னோடய பர்ஃபெக்ட் ஷேட் மேட்ச் இது. அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு கவரேஜ் இருந்துச்சு. இது லைக் நல்ல ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுத்துச்சு. அண்ட் ஆல்சோ ப்ரீதபிளாக இருந்துச்சு, ரொம்ப ஹெவியாக இல்லை. அண்ட் ஒரு நல்ல கவரேஜுமே இருந்துச்சு இதில். இது நான் வந்து கையிலே எடுத்து தான் அப்ளை பண்ணுறேன், பிகாஸ் வந்து ஆக்னே இருக்கிறதுனால அப்படியே யூஸ் பண்ண வேண்டாம்னு அப்படி போட்டேன். அண்ட் ஆல்சோ இது வந்து நைக்காவோட ஸ்டிக் ஃபவுண்டேஷன் இந்த ஷேட் 04. இது வந்து ஃபுல்லாக ஆக்னே கவர் பண்ணாது, பட் ஸ்டில் ஒரு நல்ல கவரேஜ் கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நான் வந்து ஒரு சின்ன பிளெண்டர் எடுத்துக்கிறேன். சின்ன பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணும்போது வந்து நம்ம சின்ன சின்ன ஏரியாலலாம் ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் எடுக்கிறேன். எனக்கு நிறைய ஆக்னே ஸ்பாட்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி குட்டி பிளெண்டர் வச்சு பண்ணும்போது ஈஸியாக என்னால் வந்து அந்த பிளேஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். நான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு லைட் ஷேட் கன்சீலர் எடுத்துக்கிறேன் மார்ஸ்லேருந்து. அந்த கன்சீலர் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் போட்டு கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இடம்லாம் மட்டும் கொஞ்சம் ஹைலைட் ஆகி காட்டும். அதுக்காக நான் டைரெக்டாக போடலை, அதை வந்துட்டு கையில் கொஞ்சம் எடுத்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுறேன். ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைட் ஷேட் எனி லைட் ஷேட் கன்சீலர் எடுத்துகிட்டு அந்த மாதிரி கண்ணு கீழே அண்ட் ஆல்சோ சின்னில் அந்த மாதிரி போடும்போது அந்த இடம் கொஞ்சம் ஹைலைட் ஆகி காட்டும். நான் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட பேலட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு லைட் பிங்க் ஷேட் எடுத்துகிட்டு அவுட்டர் கார்னரில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் டார்க்காக தான் போகிறேன், பிகாஸ் என்னோடய ட்ரெஸ்ஸு வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது. ஸோ மேக்கப்பில் நல்லா போடலான்னு சொல்லிவிட்டு நான் டார்க்காக தான் போடுறேன். முதல்ல அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னோடய க்ரீஸில் மட்டும் போட்டுக்கிறேன், உள்ளே எதுவுமே போடலை. அண்ட் நான் வந்து கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் இல்லைனா அது வந்து அந்த பேட்சாக தெரியுன்றதுக்காக. கையிலையுமே எடுத்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிட்டர் ஷேடை வந்து சென்டரில் மட்டும் போட்டிருக்கேன். அதே சேம் பிங்க் ஷேடை வந்து கண்ணு கீழேயும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஐலைனர் போடுறேன். ஐலைனர் பார்த்திங்கன்னா வந்துட்டு வெறும் ஒரு குட்டி விங்ஸ் மட்டும் வரைகிறேன் அண்ட் இன்னொரு கார்னரும் வரைகிறேன். குட்டி விங் வரைஞ்சிட்டு நான் கையிலேயே அந்த நெயில் வச்சு அப்படியே ஷேப் பண்ணி விடுறேன். ஸோ தட் ரெண்டு சைடுமே வந்துட்டு கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும் பார்க்க அப்படின்னு நான் அப்படி பண்ணுறேன். அண்ட் தென் என்னோடய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா வந்து ஐலேஷ் கேர்ள் பண்ணுறது. நீங்கள் ஐலேஷ் கேர்ள் பண்ணது இல்லைனா கேர்ள் பண்ணி பாருங்கள். இட் மேக்ஸ் அன் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். நீங்கள் அப்படி பண்ணிவிட்டு பண்ணும்போது வந்து நம்மளோட ஐலேஷஸே எலாங்கேட்டடாக தெரியும். ஸோ நான் அதனால் கண்டிப்பாக அது பண்ணுவேன். அண்ட் நான் வழக்கம் போல் வந்து மேப்ளினோட மஸ்காரா தான் போடுறேன். நல்லா ஒரு 2-3 கோட்ஸ் போட்டுட்டு அப்படியே விட்டுருவேன். இது ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் வெளியே போகிறீங்கன்னா இந்த மஸ்காரா நல்லாயிருக்கும். பட் டே டு டே பேசிஸில் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வாட்டர் ப்ரூஃப் இல்லாத மஸ்காரா தேடுறேன், பட் எதுவுமே எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் மார்ஸோட ப்ளஷ் எடுத்துகிட்டு கொஞ்சம் சீக்ஸில், நோஸில் அண்ட் ஆல்சோ சின்னில் போடுறேன். இது வந்து நான் ஒரு மாதிரி பிங்கி லுக் போகிறதுனால சின்லேயும் போட்டால் ரொம்பவே கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். அண்ட் நான் பிளெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஐ ஷேடோவோடு சேர்த்து பிளெண்ட் பண்ணியிருப்பேன், ஸோ தட் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும்னு. அண்ட் லிப்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு லிப் டிண்ட் மாதிரி தான் போகிறேன், லைட் ஷேடு. அதுவும் மார்ஸோடது தான். மார்ஸோட லிப் ட்ரிப் லிப் டிண்ட்டு இது நான் யூஸ் பண்ணுறேன். அண்டு நான் இந்தியன் போட்டுருணும் வெஸ்டர்ன் போடுறேன். எனக்கு பொட்டு வச்சா தான் என் ஃபேஸ் அது கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் பொட்டு வைக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஃபைன்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு அந்த கான்டோர் வச்சு சின்லலாம் வந்துட்டு நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒரு ஷார்ப் டிஃபைன்ட் லுக் கொடுக்கும் அதுக்காக. அண்ட் தென் எனக்கு வந்துட்டு லிப்ஸில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதனால லைட்டாக மேலே வந்து ப்ரௌன் லிப் லைனர் வச்சு சும்மா ஜஸ்ட்டு டிஃபைன் மட்டும் பண்ணிக்கிறேன் அவுட்டர் லிப்ஸு. ஸோ ஒரு மாதிரி ஒரு பவுட்டி ஃப்ளஃபியாக இருக்கும் லிப்ஸ், அதுக்காக. அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் லுக். அண்ட் நான் லாஸ்ட்டாக கே பியூட்டியோட காம்பேக்ட் பவுடர் போட்டும் செட் பண்ணேன், பட் அதை ஃபுட்டேஜ் எடுக்க மறந்துட்டேன். அண்ட் இப்படி தான் இருக்குது பார்க்க. ஐ ரியலி லைக் திஸ் லுக். உங்களுக்கு இது எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி டார்க் கலர்ஸே போட மாட்டேன், பட்
ஐ தாட் இந்த வாட்டி போடலாம் பிகாஸ் ஒரு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஐ ரியலி லைக்ட் இட். ஹோப் யூ லைக்ட் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் press the bell icon next to it. I'll see you in the next video. Bye bye.